Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function பார்த்துட்ருக்கோம். Example 4.8 Find the principal value of tan inverse of root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ tan-ஓட லிமிட் தெரியணும் இல்லை, காசுக்கு பார்த்தோம், சைனுக்கு பார்த்தோம். அதே மாதிரி tan-ஓட லிமிட் வந்து -π/2லேருந்து π/2 வரைக்கும் தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ tan inverse of root 3 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் let y is equal to tan inverse of root 3 எழுதிக்கலாமா. இப்போ tan inverse இந்த சைடு எடுத்து வந்தால் tan y is equal to root 3. இப்போ tan டேபிளில் root 3 எப்போ வரும்னா 60 டிகிரி, அதாவது π/3. π/3 வந்து 60 டிகிரி தானே, tan 60 டிகிரி தான் root 3. அப்போ tan y is equal to tan π/3ன்னு எழுதலாம். root 3 இருக்கிற இடத்துல π/3. இப்போ tan கேன்சல் பண்ணிட்டோன்னா y is equal to π/3. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுவோம்? the principal value of tan inverse of root 3, அதுதானே y-ஓட வேல்யூ, which is equal to π/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் tan inverse of -√3. இப்போ லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம், tan inverse of √3, இங்கே வந்து -√3 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு லெட் y is equal to tan inverse of -√3ன்னு எழுதுங்க. அண்ட் இந்த சைடு வந்து tan ஆடும். tan y is equal to -√3. இப்போ √3 எப்போ வரும், tan இப்போ தான் பார்த்தோம், tan 60 டிகிரி. அப்போ π/3 மைனஸ் இருக்கிறனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா tan y is equal to tan -π/3ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் tan π/3 வரும், அப்புறம் மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடுவோம், நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா y is equal to -π/3. இப்போ y-ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். tan inverse of -√3 is equal -π/3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இங்கே y-ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோமோ அதை எடுத்து எழுதிட்டா போதும் ஃபைனல் ஆன்சரில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். tan inverse of tan 3π/5. சொல்யூஷனில் கிவன் அப்படி எடுத்துக்கலாம். tan inverse of tan 3π/5. இப்போ இங்கே tan inverse tan இருக்குது, ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஆனால் இந்த லிமிட் வந்து -π/2லேருந்து π/2க்குள்ளே இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். 3π/5 வந்து -π/2லேருந்து π/2க்குள்ளே இருக்காது. அப்போ இந்த லிமிட்டை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். எப்படி செய்யலான்னா 3π/5 -πன்னு எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 3π -5π/5. அப்போ 5 - 3 2 -2π/5. -2π/5 வந்து -π/2லேருந்து π/2க்குள்ளே வரும். இதுதான் லிமிட்டில் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் நான் இப்படி மாற்றி எழுதிக்கலாமா. அடுத்த லைனில் tan inverse of tan 3π/5 - π. நெக்ஸ்ட் லைனில் tan inverse of tan 3π -5π/5. கரெக்டா. இப்போ அடுத்த லைன் எப்படி மாறும்னா tan inverse of tan -2π/5. இப்போ இந்த -2π/5 வந்து -π/2லேருந்து π/2க்குள்ளே வரும். ஸோ இது பிலாங்ஸ் டு -2π/5 பிலாங்ஸ் டு -π/2, π/2ன்னு எழுதிட்டு tan இன்வெர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் -2π/5 மட்டும் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் tan inverse of 2019. ஸோ இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் tan inverse of 2019 எழுதிருக்கோமா. இப்போ நமக்கு இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. tan inverse of x which is equal to x where x belongs to R.
இதான் முன்னாடியே சொன்னேன், ரியல் நம்பர்ஸ் எல்லாமே பாசிபிள். இப்போ tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டா எக்ஸோட இடத்துல 2019 இருக்குது. இதுதான் வேல்யூ, சைடில் இது எழுதிக்கணும். அண்ட் 2019 பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ரொம்ப ஈஸியாக இந்த சம். வேல்யூ இல்லைன்னா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி அந்த வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.10 பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இப்போ 3 வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் சால்வ் பண்ணி ஒன்றா சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதான். சரிங்களா? கொஷினில் tan இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். let y is equal to tan inverse of -1. tan inverse இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ tan y is equal to -1. tanல வந்து 1 எப்போ வரும்னா 45 டிகிரி. 45 டிகிரின்றது எப்போனா π/4. இப்போ -1 இருக்குது. அப்போ எப்படி எழுதுனா tan y is equal to -tan π/4. இப்போ tan y is equal to tan மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம், -π/4. tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா y is equal to -π/4. இது tan இன்வர்ஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ. அடுத்தது let y is equal to cos inverse 1/2. cos inverse அன்சைட் போனால் cos y ஆயிடும். cos y is equal to 1/2. cosல எப்போ 1/2 வரும்? 60 டிகிரி. 60 டிகிரி எப்போ வரும்? π/3. 180 divided by 3 தானே 60 டிகிரி. ஸோ இந்த 1/2க்கு பதிலாக நான் எப்படி மாற்றி எழுதுவேன்னா cos π/3. cos கேன்சல் ஆனால் y is equal to π/3. இப்போ அடுத்து சைன் இன்வர்ஸ். லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 is equal to yன்னு எடுத்துக்கலாமா? இப்போ சைன் இன்வர்ஸ் அந்த சைடு போகும்போது சைன் yன்னு மாறிடுமா? இப்போ சைனில் 1/2 எப்போ வரும்? சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரியில் தான் 1/2. அப்போ மைனஸ் சைன் π/6 is equal to சைன் y. இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு வந்துடலாமா? இப்போ சைன் -π/6 is equal to சைன் y. இப்போ சைனும் கேன்சல் பண்ணிட்டோன்னா -π/6 is equal to yன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஷினில் இருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். tan inverse of -1 plus cos inverse of 1/2 plus sin inverse of -1/2. இப்போ tan inverse of 1/2 வந்து -π/4 plus cos inverse of 1/2 வந்து π/3. cos inverse of -1/2 வந்து -π/6. மைனஸ் வேல்யூஸ் வருது, கவனமாக இருக்கும். இப்போ -π/4 plus π/3 minus π/6. இப்போ 4 3s are 12. 6 டேபிள்லேயும் 12 வரும், 3 டேபிள்லேயும் 12 வரும், 4 டேபிள்லேயும் 12 வரும். அப்போ எல்சிஎம் வந்து 12ன்னு எடுத்துக்கலாமா? டிவைடட் பைல 4 இருந்தால் இன்டூ 3 இன்டூ 3. டிவைடட் பைல 3 இருந்தால் இன்டூ 4 இன்டூ 4. 6 டேபிளில் இன்டூ 2 இன்டூ 2. அப்போ -3π ப்ளஸ் 4π minus 2π. 4 minus 3 1, 1 minus 2 minus π/12. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நார்மலாக நீங்கள் செஞ்ச எல்லா சம்மும் சேர்த்து செய்கிறீங்க அண்ட் லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணுறோம்.